நாங்க ஜூஸ் எடுத்துக்கிடுங்க. ஐயோ நீங்களா? நான் தான் எதுக்கு பியாய பத்த மாதிரி பயப்படுறியே? அது அது வந்து ஒண்ணு இல்லைங்க. சரி சரி பரவாயில்ல, ஜூஸ் எடுத்துக்கிடுங்க. தம்பி ஜேம்ஸ் ஜூஸ் எடுத்துக்க போ. தேங்க்ஸ்க்கா. நீங்க எதுக்கு பாத்துட்டே நீங்க ஜூஸ் எடுத்துக்கிடுங்க. பரவாயில்லங்க இருக்கட்டும். இப்பெல்லாம் ஜூஸ் குடிக்கிறது இல்ல. ஜூஸ் குடிக்கிறது இல்லையா? எதுக்கு இப்படி சொல்றியா? பயந்த மாதிரியே நிக்கல எதுக்கு? நல்ல ஜூஸ் தான் எடுத்துக்கிடுங்க. இல்லங்க நீங்க ஜூஸ் எல்லாம் எதுக்கு? ஐயோ நீங்க பயப்படி பார்த்தா ஜூஸ்ல ஏதோ கலந்துருக்குன்னு நினைக்கிறீங்களோ? இது சர்பத்து தான், ரொம்ப இனிப்பா இருக்கும். இந்தாங்க எடுத்துக்கிடுங்க. பாட்டி வந்தவி எல்லாருக்கும் கொடுக்க சொல்லியிருக்காவ. நான் தான் இந்த ஃபங்க்ஷனை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன். ஈவிடேட்டர். என்னது ஈவில் டேட்டா? கேட்கும் போதே பயமா இருக்கு. அது இல்ல, அது வந்து மீடியேட்டர். என்னது மீடியேட்டரா? ஐயோ வேண்டாம். ஐயையே வெறும் சர்பத்து தான், குடிங்க. இத முதல்ல குடிச்சிட்டா வயிறு குளுக்குளுன்னு இருக்கு. அதுக்கு பிறகு பிரியாணி நல்லா வயிற்றுக்கு சாப்பிடலாம். நான் இந்த ஃபங்க்ஷனை எடுத்து நடத்துறேன். மீடியேட்டர். ஆமாங்க. நீங்க எதுக்கு நடத்துறீங்க? அது நான் இந்த ஊருக்குள்ள ஓனரு. பாட்டிக்கு ரொம்ப நல்ல பழக்கமானவா. பாட்டி கேட்டுக்கிட்டாவே, அதனால நான் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆமாங்க. நீங்க ஓனர்ல என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க என்ன பத்தி இப்படிலாம் பயப்படாருங்க. அன்னைக்கு ஒரு ஸ்மால் கண்டிஷன் ஆயிட்டு, அதனால தான் கோபப்பட்டு 2 தட்டு தட்டிவிட்டேன். இப்ப அப்படிலாம் செய்ய மாட்டேன். நீங்க குடிங்க, ஜூஸ் நல்லா இருக்கும். சரிங்க. நீங்களே சொன்ன பிறகு நான் குடிக்காம இருக்க முடியுமா? எத்தனை கிளாஸ் குடிக்கணும்? ஒரு ஆளுக்கு ஒரு கிளாஸ் தான். நீங்களும் ஒண்ணு மட்டும் எடுத்துருங்க, மத்தவங்களுக்கு கொடுக்கணும். சரிங்க. டேய் அங்க பாருடா, ஓனர் புருஷன் ஓனர்ட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறான்டா. என்னடா மனுஷன் இவெல்லாம்? அங்க பார்த்தா டீச்சர் வீட்டுக்குள்ள போறான், இங்க பார்த்தா ஓனர்ட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான்டா. டேய் ஓனர் சிரிச்சு பேசுறாங்க. டேய் ஓனர் பாவம்டா, அவ பாவம் குழந்தை மாதிரி. இவன் ஏமாத்துறான்டா. ஓனர் கிட்ட பேசுறான், அங்க டீச்சர் வீட்டுக்கு போறான். ஓனரை இவன் ஏமாத்திட்டு இருக்கான்டா. ஓனர் கிட்ட எதை சொன்னாலும் ஓனர் நம்ப மாட்டாங்க. ஏன்னா ஓனர் இவன் மேல அவ்வளவு பாசத்தை வச்சு தொலைச்சிட்டாங்க. பாவம்டா ஓனர். இவன் ஓனரை ஏமாத்துறான். டேய் ஏமாத்துறது நல்லது தானடா. அவன் ஏமாத்திட்டு டீச்சர் வீட்டுக்கு போட்டோம், நீ ஓனரை கட்டிக்கோ. அதுவும் சரிதான்டா. ஓனர் இனி என்னோட ஆளு. ஓனர் புருஷன் டீச்சரோட ஆளு. கையில எடுத்துட்டு பாத்துட்டு நிக்கிறியா? சர்பத்தை குடிங்க. சரிங்க ஓனர். நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அன்னைக்கு நான் கூட உங்களை தப்பா நினைச்சிட்டேன். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது போதும். நீங்க அன்னைக்கு அப்படி பேசிருக்க கூடாது தானே? உங்க மேலயும் தப்பு தானே? அது வந்துங்க ஓனர், நான் கொஞ்சம் தப்பா புரிஞ்சுட்டு தப்பா பேசிட்டேன். நான் ஒரு நிமிஷம் என் பொண்டாட்டி தான் இந்த ஊருக்குள்ள ஓனரா ஃபேமஸ் ஆயிட்டானே தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரும் என் பொண்டாட்டிக்கு தான் மதிப்பு கொடுக்காமன்னு நினைச்சிட்டேன். அதான் உங்ககிட்டயே அப்படி சொல்லிட்டேன் ஓனர். சரி சரி, இப்ப தெளிவாயிட்டல, அது போதும். இப்போ நல்லா தெளிவாயிட்டு ஓனர். நீங்க ஓனர், என் பொண்டாட்டி தான். என்னது ஓனர் பொண்டாட்டியா? என்ன சொல்றாரு இந்த மனுஷன்? அன்னைக்கு என்னடா ஓனர் தூக்கி போட்டு மிதிச்சாவே, இன்னைக்கு என்னடா ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காவே. என்னது இது கொடுமை? நீங்க இந்த அளவுக்கு என்ன புரிஞ்சிட்டீங்களா? அதுவே போதும். நீங்க ஜூஸ குடிங்க, நான் மத்தவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கேன். சரிங்க ஓனர். ஏங்க எதுக்கு அந்த ஓனர்ட்ட அப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்க? ஓ, அவங்க கிட்ட பேசினது கேக்குறியா? அவங்க ரொம்ப நல்லவங்க. நான் கூட முதல்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இப்பதான் நான் அவங்கள பத்தி சரியா புரிஞ்சிருக்கேன். ஆமா, இத்தனை நாள் நான் இங்க இருந்து புரியாதது நீங்க வந்த உடனே புரிஞ்சிருப்பீங்க. அன்னைக்கு தூக்கி போட்டு அத்தனை மிதிச்சோம். உங்களுக்கு எதுக்கு அவங்கிட்ட பேச்சு? இதுல நல்லவங்கன்னு சர்டிபிகேட் வேற. டேய் அங்க பாருடா, அவனே டீச்சர் கூட பேசிட்டு இருக்கா. டேய் ஆமாண்டா, இந்த காட்சியை மட்டும் ஓனர் பார்த்துட்டாங்க, அவனை விளக்கு மாத்தால அடிச்சு துரத்திடுவாங்கடா. அப்ப வரியடா, ஓனர்ட்ட போய் சொல்லுவோம். சரிடா, வா உடனே போலாம். உங்களுக்கும் இப்பதான் கல்யாணம் ஆச்சோ? இல்ல இல்ல, எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிட்டு. இது 2வது வருஷம். 1 வருஷம் தானே ஆகுது. அப்படின்னா நீங்களும் நியூ கப்பல் தான். ஆமா. எப்பூ டீனா சர்பத் எடுத்துக்க பூ. சே, இவளா இருக்குங்க. யார் கூப்பிட்டது? நான் யாரையுமே கூப்பிடவே இல்லையே. நான் கூப்பிட்டவே இல்லை, வந்திருக்கவன கூப்பிடாதே எப்படிங்க வரலாம்? சரோஜா, என்னாச்சு சரோஜா? ஏக்கா, நான் இவ்வளவு ஃபங்க்ஷனுக்கே கூப்பிடலாம், எப்படிக்கா வரலாம்? அதை எப்படி விட முடியும்? நான் தான் ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணேன். நான் தான் யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து கூப்பிட்டுருக்கேன். இவளை நான் கூப்பிடவே இல்லை, எப்படி வரலாம்? நீங்க கூப்பிடாட்டி என்ன வேற யாராவது
அவிய பேரனு கட்டி வைக்கலாம்னு ஆசைப்பட்டு இருந்தா வேற ஒருத்தர கூட்டிட்டு ஓடி போயிட்டா. இவ ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு போக போல. சரோஜா குறிச்சி மாதிரியே பாட்டி எதுவும் நினைக்க மாட்டாவளா இருக்கும். நீ எதுக்காக கோவப்பட்டு இருக்கா? அவி வீட்டு ஃபங்க்ஷன் அவி யார வேணாலும் கூப்பிட்டுப்பாவ. நீ அதெல்லாம் கேட்காத சரோஜா. ஏய் உன்னை அந்த பாட்டியை கூப்பிட்டாவே? ஆமாக்கா பாட்டி தான் கூப்பிட்டாங்க. பாட்டிக்கு மத்தவங்கள மட்டும் நடந்தவே கூட முடியாதுன்னு சொல்லிட்டு எண்ணி போச்சானவ. உன்னை மட்டும் வந்து கூப்பிட்டாவ போல. கேட்டுட்டு அதுக்கு வரதான் இருக்கு. ஜெனிஃபர் சரோஜாக்கு உன் மேல இருக்க கோவம் இன்னும் போவேல, அதை அப்படி பேசிட்டு போறா. நீ எதுவும் தப்பா நினைக்காத. நீ ஃபங்க்ஷனுக்கு வந்தது நல்லதுதான். நீனும் இந்த ஊர்ல தானே இருக்கா, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வா. சரிங்கக்கா. சரி பெருமை குறிச்சி மாதிரியே பாட்டி தான் நீ கூப்பிட்டாங்களா? இல்லத்த எங்க பாட்டி தான் என்னைய கூப்பிட்டாங்க. வா அப்படியேம்மா அவியன கூப்பிட்டாங்களா? வானதிட்ட சொல்லாத கோவப்படுவாவே. எப்படி ஆசிட் வரா பாரு. பரவாயில்லத்த அக்கா கோவத்துல அதையும் கூட பேசுறாங்கல்ல, எனக்கு அதுவே சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா எங்க அம்மா கோவத்துல கூட என் கூட பேசவே மாட்டாங்க. எனக்கு அதான் தான் கவலையா இருக்கு. கவலைப்படாதம்மா, பாட்டி வா பக்கமே நிக்காத. அப்புறம் சேக தம்பியும் உனக்கு தான் சப்போர்ட். இப்போ வானர ஏசுறதுக்காக உன் கூட பேச ஆரம்பிச்சிட்டாவே. கவலைப்படாத, இனி உங்க அப்பா அம்மாவும் பேசிடுவாங்கம்மா. சரி அத்தை. ஏய் ஜெனிபர் நே ஜூஸ் எடுத்துக்க. கேட்டாச்சு வானரே. என்ன கேட்டாச்சு வானரே? ஒரு பொடி வச்சு பேசுறீங்களே எதுக்கு? எதுக்கு குதுக்குன்னு கேளு கேளுங்க பிசாண்டி. பாட்டிட்ட கேட்டேன் கூப்பிட்டேன்னு சொன்னாவே, அதான் ஜூஸ் குடுக்க வந்தேன். நான் எடுத்துக்கிடுங்க, அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்க. சரிக்கா. நான் ஊர்ல உள்ளவங்களுக்கு அக்கா கிடையாது. நான் இந்த ஃபங்க்ஷன் நடத்தி இருக்கேன், வந்திருக்கேளுக்கு ஜூஸ் குடுக்க அவ்வளவுதான். இதுல பாசத்துக்குலாம் இடம் கிடையாது. எடுத்துக்கிடுங்க. எனக்கு ஜூஸ் தரையில வானரே. ஆண்டால இருக்கு, வந்து முங்கி குளிங்க பிசாண்டி. அச்சச்சோ புன்னகை, அதின்னும் புன்னகை, கைக்குட்டையில் நான் பிடித்து கையோட மறைத்து கொண்டேன். அச்சச்சோ புன்னகை, அத்திப்பூ புன்னகை, சிந்தாமல் சிதறாமல் முன்னாடி ஏந்தி கொண்டேன். உன் புன்னகை ஹோ ஹோ எனும் சாவியால், ஹோ ஹோ உன் புன்னகை என் சாவியால் என் காதல் திறந்து கொண்டேன். அச்சச்சோ புன்னகை, அதின்னும் புன்னகை, கைக்குட்டையில் நான் பிடித்து கையோடு மறைத்து கொண்டேன். பெரிய பாகவது அப்படியே பாடாம வந்துக்கிட மாட்டாரு. எப்ப பார்த்தாலும் ஒரே பாட்டு பயண பாட்டா இருக்க. என்ன அதுவா என்னை பார்க்க நேரலாம் மறைச்சு விட்டு பாட வேண்டியது என்ன? பெரிய எஸ்பிபி நினைப்பா? மூஞ்சி பாரு நல்லா பிபி ஊதுற மாதிரி இருக்கு. பாட்ட பாட்டு பயண பாட்டு. ஒன்னர் அது என்னன்னே தெரியல, என்னால பாடாம இருக்கவே முடியல ஒன்னர். அதுலயும் உங்களை பார்த்த உடனே டக்குன்னு வந்துருது. எனக்கும் உன்னை பார்த்த வாய் நல்லா வருது ஒன்னர். அப்படின்னு டக்குன்னு பாடிருங்க. எதுக்காக வெக்கப்பட்டு உங்களுக்குள்ளே வச்சிருக்கீங்க? வெளியே சொல்லிருங்க. சே வாயில உன்னை நல்லா யோசனை வருதுனே. பரவாயில்ல ஒன்னர், ஏசுறதுக்காக பேசுங்க. நீங்க பேசினாலே குயில் பாடுற மாதிரி கேக்குது. அப்ப திட்டுனா எவ்வளவு அருமையா இருக்குன்னு நினைச்சு பாருங்க. சே விளங்குற மாதிரி தான். என்ன ஜூஸ் வேணுமா? ஒன்னர் ஜூஸ் என்ன, உங்க கையால பெட்ரோல் தந்தாலே குடிச்சிருவேன். ஆப்டால் இந்த ஜூஸ குடிக்க மாட்டேனா? அப்படியே அப்ப இரு, ஜூஸ் வேண்டாம் உனக்கு, பெட்ரோல் வாங்கிட்டு வந்து வாயில ஊத்தி. காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல போய் சேரு. பேர் எடுப்பானு என்ன வரத்து வரான்வே. ஒன்னர் என்கிட்ட மறைக்கிறீங்க, ஆனா உங்க புருஷன்ட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்க. நீங்க சிரிச்சு பேசுற அளவுக்கு அவரு நல்லவர் இல்ல ஒன்னர். உங்க புருஷன் உங்ககிட்ட மட்டும் இல்ல, டீச்சர் கிட்டயும் சிரிச்சு சிரிச்சு தான் பேசுறாரு. ஏலே முன்ன பின்ன புருஷனை நீ பாத்திருக்கியா இல்லையா? முன்னாடி பின்னாடி எல்லாம் பார்த்தாச்சு ஒன்னர். அவரு சரியில்லை, அவர் கால் தரையில படல, டீச்சர் வீட்ல தான் பட்டது. ஷோ இவனுக்கு எப்படி எடப்பேதி இருக்குது. என் புருஷன் எனக்கு டீச்சர் வீட்ல வேணும்னா இவன் என் புருஷன் பார்த்ததே இல்ல, எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கான்? நானே என் புருஷனை பார்த்து பல வருஷம் ஆச்சு. பேதி எடுப்பா எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஒன்னர் நல்லா யோசிங்க, நான் காத்துட்டு இருக்கேன். அப்போ உனக்கு ஜூஸ் வேண்டாம் அப்படித்தானே? போய் பெட்ரோல் வாங்கிட்டு வர வரைக்கும் காத்துக்கிட்டு வாரேன். இன்னைக்கு வாயில ஊத்தி பத்த வச்சு விட்டுறீ. ஏய் ஷாடோஜா, கேக் வெட்ட போதாவ சீக்கிரம் வா. என்ன எதுக்கு அங்கே நின்னு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க? வாமா. அந்த வாரம் பாட்டி.
தங்கச்சிமா குழந்தை இருவருக்கும் கல்யாண நாள் வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் வாழ்க வளமுடன். தேங்க்ஸுக்கா. எம்மா திருமண நாள் வாழ்த்துக்கள். எல்லாம் சில்பா தேங்க்ஸ். எங்க திருமண நாளுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. இவ்வளோக்குள்ள பிரம்மாண்டமா எங்க கல்யாண நாளை ஏற்பாடு பண்ண சரோஜாக்கு தான் நன்றி சொல்லணும். ஏலா சரோஜா ரொம்ப நன்றிலா. இருக்கட்டும் பாட்டி, பரவாயில்ல, நன்றியெல்லாம் எதுக்கு, இது என்னோட கடமை தான். உங்க திருமண நாளுக்கு நான் வேலை செஞ்சால ரொம்ப சந்தோஷப்படுறேன் பாட்டி. நீங்க முதல்ல கேக்க வெட்டுங்க. சரில ஓனரு, எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம். சரி பாட்டி, அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டு நீங்க கேக்க வெட்டுங்க. சரி சரி, எல்லாருக்கும் வெட்டி தாரேன். பாட்டி முதல்ல வெட்டி தாத்தாக்கு வெட்டுங்க பாட்டி. சரில ஓனரு. தங்கச்சிமா கேக்க ரெண்டு பேரும் சேர்ந்து கட் பண்ணுங்கம்மா. சரிங்கக்கா. ஏங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கேக்க கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்போமா? சரி குர்சிமா.